ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிளாஸ்டர் போட்டதுக்கப்புறம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி வாக் பண்றீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் வந்திருந்தது. அவங்களுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மத்தபடி இத வச்சு கன்டென்ட் பண்ணணுன்ற ஐடியா எனக்கு இல்ல. பிளாஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பயங்கர பெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம உட்கார சேர்லேருந்து கால் வைக்கிற சேர் வந்து ஒரு 2 மீட்டராவது கொஞ்சம் பெருசா இருக்கணும். அந்த மாரி இருக்கு அப்படின்னா, கால் மரமரன்னு ஆகுறது வந்து பிரச்சனை இல்லாம இருக்குங்க. இந்த மாரி நல்லா கால் நீட்டி தான் உட்காரணும். இல்ல அப்டின்னா, கால் வந்து வீங்குற மாதிரி ஆகுது. எனக்கு இன்ஜுரி பார்த்தீங்கன்னா, ரைட் லெக்ல ரைட் சைடு ஆங்க்லெட் கிட்ட வந்து இருக்கு. அப்போ வந்து நான் எப்படி உட்காரணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. நான் எப்படி உட்காரணும்னா, லெஃப்ட் சைட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பயங்கரமா பெயின் ஆகும். ரைட் சைட் பண்ணும்போது லைட்டா தான் பெயின் இருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா வைக்கும்போது மட்டும் தான் கால் வந்து பெயின் இல்லாம இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது இருக்க மாரி பார்த்துட்டு நம்ம உட்காந்துக்கணும். கால் நீட்டி உட்கார்றது வந்து ஆக்சுவலா பெஸ்ட்டு. கீழ கால் போட்டு உட்காரும்போது பயங்கரமா பெயின் ஆகுது. நடக்கும்போது எப்படி நடக்கிறேன் அப்படின்னா, அந்த காலுக்கு என்னோட வெயிட்ட வந்து நான் சுத்தமாவே குடுக்கறதில்ல. லெஃப்ட் சைட் கால் மட்டும் தான் என்னோட வெயிட்ட வந்து நான் குடுக்குறேன். பேலன்ஸ் பண்ணி பண்ணி தான் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆ நான் முக்காவாசி வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறத வந்து அவாய்ட் பண்றேன். இந்த மாரி வீட்டோட படி ஏறும்போது மட்டும் ஃபுல்லா சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒண்ண புடிச்சிட்டு மெதுவா மெதுவா இறங்கும்போதும், நம்ம ரைட் சைட் லெக்ல வந்துட்டு என்னோட வெயிட்ட குடுக்காம லெஃப்ட் சைட்லயே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறேங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல நம்ம வாக்கிங் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் மாறியிருக்கும். அத பார்த்து நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எதுவுமே வேலைக்காகாது. அடுத்தவங்களோட ஹெல்ப்பையும், நம்மளோட இந்த டைம்ல நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றது தான் கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். உட்கார்ந்த இடத்துலயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எல்லாத்தோட ஹெல்ப்பும் நான் எடுத்துக்கிறேன். உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ்லேருந்து, தண்ணிலேருந்து எங்க வீட்ல வந்து கொண்டாந்து குடுத்துர்றாங்க. அந்த மாரி இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் க்யூர் ஆகும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போம்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டபுள் லேயர் வந்து ஒரு பேப்பர்ல கவர் பண்ணிட்டு, அத செக்யூர் பண்ணிக்கிறேன் கயிறு கட்டி. செக்யூர் பண்ணிட்டு அந்த மாரி தான் நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம குளிக்கும்போதும் அந்த மாரி தான். ஏதாவது ஹைட்டா இந்த மாரி சேர் வச்சுட்டு குளிக்கணும். நான் ஹேர் வாஷ் ஆக்சுவலா வந்து அம்மா தான் பண்றாங்க. அதனால நான் இந்த மாரி கால் வச்சுட்டு நம்ம வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸ ஆக்சுவலா பார்க்க முடியலங்க இந்த டைம்ல. நம்ம எல்லாத்தோட ஹெல்ப்பும் நம்ம அடுத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டர் போட்டதுக்கப்புறமா. நம்ம எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா நெனச்சேன். போட்டு வந்த அன்னைக்கு வந்து ரொம்பவே வெயிட்டா இருக்கும். அந்த மாவு அதிகமா கட்டியிருக்கனால, அன்னைக்கு வந்து டபுள் த டைம் கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் இருக்க மாரி இருக்கும். அன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாயிடும். ஒரு 3 டூ 4 டேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அத வச்சுட்டு நடக்கிறது, உட்கார்றது எல்லாமே. அப்புறமா நமக்கே வந்து பழகிரும். எப்படி உட்காரணும், நடக்கணும் அப்படின்றது எல்லாமே. கொஞ்சம் கஷ்டமான பார்ட்டே பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்றது தான். கால் பக்கத்திலேயே சப்போர்ட்டுக்கு 2 பில்லோ வச்சுக்கிறேன். அப்பதான் கால் வந்து நம்ம தூக்கத்தில கூட ஸ்ட்ரெச் ஆகாம இருக்கும். ரைட் சைடு வந்து போகாம இருக்கும். நம்மளையும் மீறி இது வெயிட் அதிகமா இருக்கனால, ரைட் சைட்லயோ இல்ல லெஃப்ட் சைட்லயோ போகும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா படுத்து தூங்குறீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஆக்சுவலா நான் அந்த மாரி தூங்கவே மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டம். சைட்ல தான் தூங்குவேன். அதனால பில்லோ மேல வச்சுட்டு, காலுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுட்டு, இந்த மாதிரி தான் நான் தூங்குறேன். ஒரே மாதிரி வச்சுட்டு தூங்கும்போதும், நமக்கு கால் வந்து மாற மாற நகர்த்த மாரி இருக்கு. அதனால ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அந்த மாரி, இந்த மாரி மாத்தி மாத்தி தான் நான் வந்து தூங்குறேன். ஆ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வச்சு தூங்குறது வந்து பெட்டர். எனக்கு தூங்க முடியலன்றதுனால நான் இந்த மாதிரி தூங்குறேன். ஏன்னா 3 வீக்ஸ் கன்டினியூஸான்றனால, அ ஃபர்ஸ்ட் வீக்லாம் நான் சுத்தமாவே தூங்க முடியல என்னால. அதுக்கப்புறம் எப்படி தூங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இந்த கால்லயே வச்சுட்டு. அப்புறமா இந்த பிளாஸ்டர் போட்டதுக்கு அப்புறமா அதிகமா வொர்க் பண்ண முடியாது. உட்கார்ந்து பண்ற எல்லாமே பண்ணலாம். ஆனா, நின்னுட்டு நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நின்னுட்டு பண்ணும்போது பயங்கரமா பெயின் ஆகும். நான் பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது இன்ஃப்ளமேஷன கட் பண்றதுக்கான பெயின் கில்லர் தான். மத்தபடி பெயின வந்து ரெட்யூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நைட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்குற மாதிரி தான் இருக்கு. நம்மளோட இன் இன்ஜுரி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அத பேஸ் பண்ணி தாங்க இந்த பிளாஸ்டர் வந்து எவ்வளோ நாளைக்கு போடணும் அப்படின்ட்டு வந்து இருக்கும். எனக்கு 1 1/2 மந்த்ஸ் ஆகும் ரெடி ஆகன்னு சொல்லிட்டாங்க. அ அப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணாலுமே ஒரு 5 மினிட்ஸ் நின்னுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து, நின்னுட்டு அந்த மாரி பண்ணலாம். உட்காரும்போது கால் வந்து கீழ போடாத மாரி பார்த்துக்கணும்.
வாட்டர்ல சோக் ஆகாத மாரி பார்த்துக்கணுங்க. அதுதான் மெயினு. அப்படி ஆச்சு அப்படின்னா, பயங்கரமா இச்சிங் இருக்கும். அதனால தான் டபுள் லேயர் கவர் வந்து கட்ட சொல்றது. அ அவ்வளோதான். நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆ இந்த டைம்ல ஆக்சுவலா வெயிட் கெயின் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம உட்காந்துட்டே இருக்கனால, நம்ம ப்ரெசன்டபிளா இருக்க முடியலையே, டிபெண்ட் பண்ணி இருக்கமே அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா யோசிக்காம, சீக்கிரமா க்யூர் ஆயிட்டா, நம்ம வந்து அதுக்கப்புறம் பாடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட, நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போறது தான் பெஸ்ட்டு. நான் ஆக்சுவலா 1 வீக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தான் ரெட்யூஸ் பண்ணோம். மறுபடியும் 1 1/2 மந்த்ஸ்ன்னும்போது, நம்ம உட்காந்தே சாப்பிடும்போது நம்ம ரீகெயின் பண்ணிருவோம் வெயிட்ட அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம அத பத்தி ஃபீல் பண்ணாம, ஆ இனிமேலும் வெயிட் தூக்கும்போதோ, இல்ல வொர்க் அவுட் பண்ணும்போதோ கொஞ்சம் பார்த்து தான் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து போடுறேன். எப்படி வந்து ரெட்யூஸ் பண்றேன் அப்படின்றது எல்லாமே. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேங்க. பாய்.